என் லைஃப் எப்படி இருக்கும், எந்த டைரக்டர்ஸ் வந்து என்னை வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துப்பாங்க, என் கண் எதிர்க்க வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுமா, இந்த ஃபீல்டில் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மெயினாக அது எல்லாமே வந்து எனக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் நம்ம சாரி கேட்க தான் போனோம், பட் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. சாரி கேட்க விடாத மாதிரி அப்போ கேட்டாலுமே அது ஒரு வேல்யூ பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நான் சாரி கேட்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள் அது எல்லாமே அந்த க்ளோஸ் என்வாய்மெண்ட் நல்லது தான். அது புரிஞ்சு போச்சு கன்சர்ன். ஆனால் அப்போ நான் அழுது வந்து அந்த காரணம் மட்டும்தான். ஜஸ்ட் கேம், everything is over, life is awesome, life is fine, எல்லாமே நல்லபடியாக இருந்துட்டு. கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வெளியில பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இவங்களால தான் இப்படி ஆச்சு. காரணம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது அவரும் சொல்லி அனுப்புறாரு. எல்லாத்தையும் தாண்டி வந்து திவ்யா கணேஷ் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா போகும்போது நீ வெளியில போனா யார் போய் வேணா செய்யுது, இவங்க கூட மட்டும் செய்யறாங்க. கட் பண்ணா செலிப்ரேஷன்ல நீங்களும் பார்வையும் செல்ஃபி போடுறீங்க. இப்போ மற்றவங்களோட ஒப்பீனியன் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாழ முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம தான் இருக்கோமே, ஏதாவது உண்மை. யார் நம்பியுமே நம்ம கிடையாது. நம்ம நாட்டுக்கான ஒரு அதான் நம்ம வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்லை. இப்போ நம்ம பார்த்துப்போம் எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் போய் உழைச்சி ஃபேமிலிகள் கொண்டு வருவாரு. ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஹஸ்பண்ட் பார்த்துக்கணுமே, குழந்தைங்களை பார்த்துக்கணுமே, ஐயோ எல்லாருமே வந்து அவங்களுக்காக நிற்கிறவங்க தான் இங்கே எல்லாமே. ஸோ யாரை டிபெண்ட் பண்ணி யாருமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் சாய்ஸ், ஒப்பீனியன். இவங்களோட ட்ராவல் பண்ண பிடிச்சிருக்கு. மேபி அந்த கேமில் வந்து அப்படி இருந்திருக்கலாம். ஒரு லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு நல்ல ஒரு உறவாவோ அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, நான் நம்புறேன். ஸோ அதுதான். இன்ஃபேக்ட் நீங்க சொன்னீங்க அம்மா வந்து நிறைய ஆசைப்பட்டாங்க. கண்டிப்பா எங்க ஏதாச்சும் இவ்வளவு அன்பு காதல் அம்மா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அம்மா வர கல்யாணம் வர பண்ண சொன்னாங்க. கண்டிப்பா. எப்போ கல்யாணம்? கல்யாணம் வந்து படங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு படங்கள்லாம் பண்ணிட்டு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாச்சா? அவர் சொல்லிட்டாங்க டிராவல் ஆகட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டெஃபினெட்லி வந்து இப்போ ஒரு கல்யாணம் பண்றவங்க யாரு அப்படின்னா லைஃப் பார்ட்னர். அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து லைஃப் லாங் டிராவல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ கடைசி காலத்துல வந்து குழந்தைங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க, ஒய்ஃப் தான் வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்காகவும் இல்லைனாலும் எனக்கு கரெக்டாக இருக்கா நான் பார்க்கணும், அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா நான் அவங்களுக்கு பார்க்கணும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அதுதான். பட் நல்லா வந்து ட்ராவல் வந்து நான் பேசிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு. சரி, எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படி இருக்கணும், இந்தந்த குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் பின்னு ஏதாச்சும் ஒரு மாற்றம் நிகழ்வுதா? ஏன்னா நீங்க முன்னாடியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபங்கியா ஒரு ஹாப்பி பாயா தான் உங்களை பார்த்துருக்கு எப்பவுமே. ஸோ வாட் இஸ் தட் குவாலிட்டி யூ எக்ஸ்பெக்ட்? நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லியா என்னங்க அந்த மாதிரி தான் வந்து நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து என்னன்னா யூ ரியலி நீட் அ லைனஸ். ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப
ரொம்ப எங்கள் அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என் அம்மாக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, கலாச்சிட்டே இருப்பேன், சீரியல் பார்க்குறியா அது அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க தான் வந்து அவ்வளோ லைஃப் லெசன்ஸ் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் போய் அழுவேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு சம்டைம்ஸ்லாம். அவங்க வந்து சொன்னா இந்த மாதிரி தான் பாவம் இல்லை இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, உண்மையாலே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போல அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து யூ நீட் சம்மன் ஹூ ஹாஸ் வெரி கிரேட் லவ் மெயினாக. லவ்லேயே வந்து இந்த டெடிகேஷன் இந்த எல்லாமே வந்துடும். ஒரு கண்டிப்பாக ஃபேமிலி நல்லா கொண்டு போகணும், இதுக்காக இருக்கணும் அப்படின்றது எப்படி வரும்னா லவ்னால தான் வரும். ஸோ அப்படிதான் நான் கடைசியா யாரை பார்த்து இல்ல எந்த வாங்கிங் சாரி நான் கொஸ்டின் மெசேஜ் பண்ணல, மேபி ரகடா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இது எனக்கு மாறி ஒப்பீனியன் மாறி இருக்குதான். உங்களுக்காக லாஸ்ட் 1 மந்த் மாறி தானே இருந்தாங்க அவங்க. அப்புறம் அது லவ் தானே அவங்க. ஏன்னா டெஃபினெட்லி ஒரு நல்ல அந்த மாதிரி ஒரு வைப் வாங்க அதை ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க எங்களை. நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு மீம் கண்டென்ட் உருவாக்கி இருக்கீங்க தெரியுமா காதலர்களுக்குள்ள. சண்டை வந்துச்சுன்னா வாயில அது மேல சொல்லுங்க, அது நேச்சுரலா அது அத கூட அவங்க ரசிப்பாங்க. தனி உலகத்துல இருக்கவங்க பேபிக்கு வீணா வாயில தெரியுமா பயங்கரமா கோவப்படுவீங்க, நைட்டு போயிட்டு தூப்பு கட்ட போவீங்க. இது வந்து இவ்வளவு மாசம் எல்லா ஆண்களும் பண்றதுதான். என்னதான் ஒரு பயங்கர கோவப்பட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பெண்கள் கிட்ட அடங்கிதான் போவாங்க. அது சூப்பர் சொல்லியிருக்காரு, சரிப்பா சாரிப்பா அதுக்கு கிளாப் பண்ணாத ஆட்களே இல்லை. ஸோ உங்களுக்கு அது என்னதான் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு மேல் இப்போ உள்ள ஹிட் ஆகும். என்னடா இது நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், அவ்வளவு பேசுறா நானும் பேசுறேன், நானே போய் சாரி கேட்கிறேன், இவ்வளவு கேமரா இருக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் நீங்க போய் எங்க தோப்பு காரணம் போடுறதுனால காரணம் இல்ல. என்னன்னா நான் கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டுருவேன், அதுக்கப்புறமா யோசிப்பேன், ஐயோ இது வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் விக்ரம் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அதோ சொல்லிட்டுமா என்ன பண்ணுது உங்களுக்கும் பாருங்க இருக்க ரிலேஷன்ஷிப் ஓவருது. அப்புறம் எனக்கு வந்து வழியை நம்ம ஒரு உரிமை தான் கோவப்பட்டோம், இது ஒரு கேம், ஏதோ ஒரு சண்டை வந்துச்சு. எப்பவுமே ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட தான் நீங்கள் ரொம்ப கோவத்தை காட்டிடுவீங்க. இப்போ ரோட்டில் போடுறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் கோவத்தை காட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சு ஓகேங்களா. ஸோ லவ் பண்ணுறவங்க கிட்ட தான் சரி ஓகே நம்ம ஒரு உரிமையில வந்து பண்ணிட்டோம் போல அப்படின்னு எங்கள் 2 பேருக்குள்ள தான் அந்த கனெக்ட் இருந்தது. ஸோ ஃப்ரெண்டாக ஒரு எல்லாம் இருக்குங்கிறப்ப எப்படின்னா மொத்த வீடுமே வந்து இவங்களை பிரிச்சுட்டா போதுன்ற மாதிரி தான் இவங்களாம் பார்த்தா எனக்கு இவரா எழுந்து போட்டேன். எப்படின்னா பரவாயில்லைங்க, பசங்களாம் அப்படிமா ரொம்ப சீனா போடுவாங்க, ஒரு பெரிய மாசம் காட்டுவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, சும்மா எல்லாமே வந்து அந்த கேர்ள் கிட்ட தான் இருக்கு. கேர்ள் கிட்ட வந்து மொத்தமாக சரண்டர் ஆகிடுவாங்க. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு வந்து லைஃப்பில் வந்து அந்த பையனை வந்து மேலே கொண்டு போவாங்க.